பிரேஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் ஓட்டப்பந்தயம் விளையாடிருக்கீங்களா? ரன்னிங் ரேஸ் இல்லை? ஸோ நம்மளை பிடிப்பாங்க. பிடிச்சா என்னது? பக்கத்தில் போயிட்டு கேளுங்க, பிடிச்சா என்னது? பிடிச்சா என்னதுப்பா? இப்போ நான் உங்களை பிடிக்கிறேன்ப்பா, நீங்கள் என்னதுப்பா? அவுட்டு. அப்போ பிடிச்சா என்னது? யாராவது உன்னை பிடிச்சா என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை யாராவது பிடிச்சா அவுட்டு, நீ சொல்லுங்க, அவ்வளோதான், நீ அவுட்டு. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பிடிச்சா நம்ம வின்னர். நம்ம அவுட் கிடையாது. நம்ம ஆண்டவர் விட்டு ஓடுவோம், அவர் பின்னாடியே ஓடி ஓடி நம்மளை பிடிச்சா நம்ம இந்த உலகத்தை ஜெயிச்சிருவோம். ஆண்டவருடைய அன்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? தோற்கப்பட்டுருவோம். அவரோட அன்புக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆண்டவர் நம்மளை பிடிச்சிட்டாருன்னா நம்ம யாரு? வின்னர். பாடலாமா? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், அப்படி எனக்கென்று எதுவும் இல்லை, இம்பூமி சொந்தம் இல்லை அப்படின்னு பாடலாமா? யாரெல்லாம் ஆண்டவரால பிடிக்கப்பட ஆசைப்படுறீங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க யாரெல்லாம் விரும்புறீங்க, கை தட்டி உற்சாகமா எங்க கூட சேர்ந்து பாடலாமா? சந்தோஷமா பாடும்போதே ஏசப்பா என்னை பிடிச்சிருங்க ஆண்டவரே, இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. சொல்லலாமா? கரங்களை எல்லாமே இயேசு. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, என் இயேசு. அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா. எல்லாம் இயேசு, இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு. எல்லாமே இயேசு, என் இயேசு. சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, கரங்களை தட்டி பாடுவோமா? அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, நல்லா அதை தேடி நீ ஓடு. உற்சாகமா கரம் தட்டுங்களேன். ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லாமே நீங்கதான்ப்பா. இப்பூமி சொந்தமில்லை. சொல்லுவீங்களா அப்பாவை பார்த்து? எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாமே எனக்கு இயேசு தானே? இப்போ நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆண்டவரால் நான் பிடிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் என்னை பிடிக்கணும், அப்போ நான் இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிருவேன். உலகம் உங்களை பிடிச்சதுன்னா நீங்கள் தோற்கப்பட்டவர்களாக மாறிடுவீங்க, உங்கள் லைஃபே ஃபெயிலியராக போயிடும். ஆனால் அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம தோற்று போயிட்டோம், அவர் அன்புக்கு நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சிருவோம். அதில் ஒரு அழகான வரியில், பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, எனக்கு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ஐ எம் ஃபீலிங் ஸோ அலோன், எங்கேயுமே எனக்கு பட்சமா இல்லை. ஒருவேளை உங்க தாய் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கலாம், இல்லை தகப்பன் கடந்து போயிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உறவை மிஸ் பண்ணலாம், தூரமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் நிரந்தரமான தாய் வீடு, நித்தியமான நிரந்தரமான ஒரு வீடு எதுனா அதுதான், அதை தேடி நீ ஓடு. இது எப்போனாலும் இது என்னது, நீ இப்போ நம்ம பண்ற எல்லா விஷயமே எப்போனாலும் நம்மளை விட்டு போயிடும், கரெக்டா? ஆனால் அதுதான் நிரந்தரமானது ஒன்று, நம்ம தேடி ஓடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. 2 கொரிந்தியர் 5:1 இருக்கு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவினால நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதை தேடி நம்ம ஓடணும். நமக்கு இல்லாத உறவுகள், ஒருவேளை இல்லாத பந்தங்கள், இல்லாத அன்பு, இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை
சந்தோஷத்தை நாடி தேடி ஓடுறனால டிஸப்பாயின்மெண்ட், நமக்கு ஒரு ஃபெயிலியர் வரும். நம்ம ஆண்டவரோட அன்பை நான் சொல்கிறேன், நான் உனக்கு தாயாக இருக்கிறேன், தூக்குறதுக்கு உனக்கு நான் தகப்பனாக இருக்கேன், என்னை தேடி ஓடிவா, நான் உன்னை அணைத்து கொண்டு இந்த உலகத்தையே ஜெயிக்கிறவளாக உன்னை மாற்றுவேன்னு அந்த ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஸோ அப்பாவை பார்த்து இன்னொரு விஷயம் பாடலாமா? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். சந்தோஷமா? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நல்ல உற்சாகமா? நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு. அந்தகார இருளினின்று, அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கலைத்தா, அந்தகார இருளினின்று ஆச்சரிய ஒளி கலைத்தா, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்தீர, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்தீர, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசுதான். எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, இயேசு இயேசு இயேசு. பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்கா, பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்கா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பே, நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு. அப்பாவோட நாமத்தை சொல்லுவீங்களா? எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் சொல்லுவீங்களா? வாய் திறந்து பாடுவீங்களா? இப்பூமி சொந்த நீங்க பாட பாடதான் the spirit of enthusiasm உங்களை fill பண்ணும். இல்லைன்னா இதே சோம்பலோட இந்த நாள் முடிஞ்சிடும். உயிர் தெளிதலின் நாள், நமக்காக ரத்தம் சிந்தி உயிரோடு எழும்பின நாள், உயிர் தெளிதலின் நாளில் உற்சாகமான ஆவி உங்களை தாங்கணும்னு பாடுங்க. எல்லாம் இயேசு, இயேசு. சொல்லுங்க அந்த நாமத்தை சொல்லி சொல்லி. எல்லாம் இயேசு, இயேசு. சொல்லுங்க எல்லாமே இயேசுதான். எல்லாம் இயேசு, நீங்க இயேசு. சத்தமா சொல்லுங்க எல்லாம் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? அப்பா உமக்கு நன்றி அப்பா. அந்தகார இருளில் இருந்து கரங்களை உயர்த்தி ஆச்சரியமான எங்க ஒளிக்கு அழைத்தீங்களேப்பா. அப்பா இருளான பாதையிலிருந்து அப்பா வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு காட்டினீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு நன்றி. ஓ நன்றி அப்பா. ஓ எங்களுக்கு கொடுக்குற எல்லா அழுத்தங்களுக்கு பின்பாக ஒரு நித்திய பாதை உண்டு, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அந்த இருளான பாதை தான் எங்களை ரட்சித்தது ஆண்டவரே சொல்லுவீங்களா? அப்பா நான் கடந்து வந்த பாதை தான் இன்று இந்த ஆலயத்தில் உங்க
நாமத்தை என்னை மகிமைப்படுத்த வைத்ததுப்பா. ஒருவேளை அந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னும் நம்ம இருளிலே இருந்திருப்போமே. அப்பாவுக்கு சொல்லுவீங்களா? அப்பா நன்றி அப்பா, என்னை தேடி நீங்க வந்து என்னை ரட்சித்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எங்கோ நான் வாழ்ந்தேன்ப்பா, எப்படியோ நான் இருந்தேன்ப்பா, ஆனா நீங்க என்னை தேடி வந்தீங்களே, அதற்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அப்பா நன்றி. கடந்து வந்த பாதைகளுக்காக நன்றி அப்பா. என்னை கார்னர் பண்ண சூழ்நிலைகளுக்காக நன்றி அப்பா. ஓ, அதனால தானே நான் ரட்சிக்கப்பட்டேன். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு கிடைத்ததப்பா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த உள்ளம் மாற்றி விட்டார் அப்படின்னு கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுவீங்களா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான், மகளானே மகனானே நான், மகளானே அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், உங்களை தேடி வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி எங்க வாழ்க்கையை மாற்றினீங்களேப்பா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானம் கொண்ட, வல்லமையும் அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், பரிசுத்த ஆவி நம்ம தந்தார். எழுந்து நின்று பாடுவோமா? எழுந்து நின்று என்னை தேடி நீங்க வந்தீங்களேன்னு. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே, நான் சுகமானேன். சுகமானே நீங்க தேடி வந்ததுனாலதான்ப்பா. நான், சுகமானே பாவ நோயிலிருந்து நான் சுகமானேப்பா. சுகமானே நான், சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களா, இயேசு கிறிஸ்துவின் காயங்களா, சுகமானேன் சுகமானே, சுகமானேன் சுகமானே. தேடி இயேசு வந்தார். என்னை தேடி அவருடைய இயேசு அன்பை வந்தார், உணர்ந்தவர்களாய் எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து அவர் கொண்டார், உங்களையும் என்னையும் தெரிந்து என்னை கொண்டார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனுமாய், பரிசுத்தனும் புனிதனுமாய் அவர் திருமுன்பால, அவர் திருமுன்பால என்னை தேடி என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுவீங்களா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் பிரசங்கிக்க போகிற தேவதாசனை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த 2வது ஆராதனையிலும் என்ன வார்த்தையை கொடுத்து கர்த்தர் எங்களோடு கூட இடைபட போகிறீரோ, பேச போகிறீரோ, உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலனாய் இருக்கட்டும். ஆவி ஆத்துமா சரீரத்தில் உடைய பிள்ளைகள் பலனடைந்து உடைய நாம மகிமைக்காக சாட்சியாய் வாழ உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்கார வரவேற்போம். பிரைஸ் காட், பிரைஸ் காட்.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஒரு மத்தியான நேரத்தில் அவருடைய சமூகத்திலே நாம் தரித்திருக்கிறோம். நாம் அவருடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நிச்சயமாக விருதாவாக போகாது. அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். மற்ற இடங்களிலே நாம் செலவழிக்கிற நிமிஷங்கள் வேண்டுமானால் வீணாய் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செலவழிக்கிற நிமிஷங்கள் வீணாக போகாது. அதையெல்லாம் கர்த்தர் தம்முடைய கணக்கிலே வைத்து கொண்டு அதற்கேற்ற பலனை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தந்தருளுவார். ஆகையினால இந்த 2ஆம் ஆராதனைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவன் உங்களை கனம் பண்ணுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அவருக்காக செய்கிற தியாகங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார். இந்த நாளிலும் காலை முதல் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து இந்த 2ஆம் ஆராதனையிலும் வாலிபர்கள் இணைந்திருக்கிற இந்த கூடுகையிலும் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய அனுகிரகம் அவருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அன்போடு கூட அழைப்பு கொடுத்த அன்பு பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுதும் இருந்த இடத்துல நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தோடு ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த உலகத்தில் எவ்வளவோ சத்தங்கள் இருக்கலாம். அந்த சத்தங்களின் நடுவிலே தேவன் தம்முடைய சத்தத்தை சிங்காசனத்திலிருந்து உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உங்களுடைய இருதயம் திறக்கப்படுவதாக. இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, அவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்கும்படி உங்கள் இருதயங்களை திறந்தருளுங்கள். நம்முடைய கவனம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் பிரசன்னத்தில் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய வசனத்தின் மீது காணப்படட்டும். இந்த பகல் நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகளை எல்லாம் ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. நம்முடைய கவனம் அவர் மீது இருப்பதாக. கவனித்து கேட்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் கவனித்து கேட்க உதவி செய்யும். ஏனோ தானோ என்று நாம் கேட்டால் பிரயோஜனம் இல்லை. கவனித்து கேட்க வேண்டும். கவனமெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதாக. நீர் பேசும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அந்த சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எண்ணப்பட்டது. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எண்ணப்பட்டது. யார் அந்த இருவர்? ஒன்று ஆபிரகாம், இரண்டாவதாக அபிமெலேக்கு. ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஆணையிட்டு கொண்டபடியினால் அந்த இடம் பெயர்செபா என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதல் ஆராதனையில் பெயர்செபாவின் வனாந்திரம் என்ற ஒரு காரியத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரைக்கும் ஆகார் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அவள் சந்தித்த விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
முதலாவதாக ஆகார் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ரெண்டாவதாக அந்த வனாந்திரம் எப்படிப்பட்ட வனாந்திரம் என்றால் விசாரிப்பற்ற ஒரு வனாந்திரம். யாரும் அந்த இடத்துல ஆகாரை விசாரிக்க இல்லை. அலைந்து திரிந்த வனாந்திரம், விசாரிப்பற்ற வனாந்திரம். மூன்றாவதாக எல்லாம் தீர்ந்து போன, முடிந்து போன வனாந்திரம். கையிலே அப்பமும் தீர்ந்து விட்டது, துருத்தில் இருந்த தண்ணீரும் செலவழிந்து போய்விட்டது. எல்லாம் முடிந்து போன ஒரு வனாந்திரம். கடைசியாக ஆகாருக்கு அந்த வனாந்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் நம்பிக்கையற்ற ஒரு வனாந்திரம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு எரிகிற தூரமாய் போய் சத்தமிட்டு அழுதாள். இன்றைக்கு முதல் ஆராதனையிலே பெயர்செபாவினுடைய வனாந்திரம், அந்த வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 காரியங்கள், அதை தான் இந்த முதல் ஆராதனையில் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வனாந்திரம் எப்படிப்பட்ட வனாந்திரம்? முதலாவதாக அலைந்து திரிந்த வனாந்திரம். ரெண்டாவதாக விசாரிப்பற்ற வனாந்திரம். மூன்றாவதாக எல்லாம் முடிந்து போன வனாந்திரம். நான்காவதாக நம்பிக்கையற்ற வனாந்திரம், பெயர்செபாவின் வனாந்திரம். பெயர்செபா என்றால் ஆணையிட்டு கொண்ட இடம் என்று அர்த்தம். பெயர்செபாவிலே ஆபிரகாம் குடியிருந்தார். பெயர்செபாவிலே ஈசாக்குக்கும் ஒரு தரிசனம் கிடைத்தது, யாக்கோபுக்கும் ஒரு தரிசனம் கிடைத்தது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறார். பெயர்செபாவை விட்டு பிரயாணப்பட்டு போகும் நேரத்தில் ஒரு இடத்துல அவர் தங்குகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரு ஏணி வைக்கப்பட்டு அந்த ஏணியினுடைய உச்சி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள். எப்பொழுது இந்த சொப்பனம் யாக்கோபுக்கு கிடைத்தது? பெயர்செபாவை விட்டு அவர் புறப்பட்டு பிரயாணப்பட்டு போகிற இடம். பெயர்செபாவிலே யாக்கோபு இருந்தார். தன்னுடைய டிராவலை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அவர் தங்குகிற இடத்தில் கிடைத்த ஒரு சொப்பனம். யாக்கோபு அந்த பெயர்செபாவை விட்டு போகும் பொழுது கோலும் கையுமாக தான் போனார். அவரிடத்தில் எந்த ஒரு மனித துணையும் இல்லை, பொருளின் துணையும் இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை, எந்த ஒரு வெள்ளியும் பொண்ணும் இல்லை. தன்னுடைய மாமனுடைய வீட்டை நோக்கி அவர் போய் கொண்டிருந்தார். ஆனால் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் மீண்டும் யாக்கோபு இந்த பெயர்செபாவுக்கு திரும்பி வருகிறார். திரும்பி வரும்பொழுது அவர் எப்படி வருகிறார்? மனைவியோடு, பிள்ளைகளோடு, வெள்ளியோடும் பொன்னோடும் மிருக ஜீவன்களோடும் அவர் திரும்பி வந்து பெயர்செபாவிலே கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொள்ளுகிறார். பாருங்கள், யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இதே பெயர்செபாவை கடந்து போகும் பொழுது ஒரு பயத்தோடும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்வியோடு நடுக்கத்தோடு கூட கடந்து போனார். இன்றைக்கும் சில பயங்கள் நமக்குள்ளாக காணப்படலாம், சில கலக்கங்கள் நமக்குள்ளாக காணப்படலாம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த இளம் வயதில் இருக்கிறீர்கள், எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் முடித்து எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? காலேஜ் படித்து கொண்டிருக்கலாம். இந்த காலேஜ் படிப்பு முடிந்து எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? பெயர்செபாவிலே இருக்கிறேன். தனித்து விடப்பட்ட யாக்கோபை போல உங்களுடைய சூழ்நிலை காணப்படலாம். ஒருவேளை ஆபிரகாம் இந்த பெயர்செபாவிலே அபிமெலேக்கோடு கூட ஆணையிட்டு கொண்டாலும் பெயர்செபாவிலே ஒரு யாக்கோபை போல தனித்து விடப்பட்ட நிலையிலே எதிர்காலம் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும்? வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும்? கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பாரா? நல்ல சம்பாத்தியம் இருக்குமா? நல்ல எதிர்காலம் இருக்குமா? யாக்கோபனுடைய கையிலே வெறும் கோல் மாத்திரம்தான் இருந்தது. கோலும் கையுமாய் போனார். நம்முடைய கையிலும் பலன் இல்லாத ஒரு வாலிப வயதில் இருக்கிறோம். நம்முடைய கையிலும் பலன் இல்லாத ஒரு இளம் வயதில் இருக்கிறோம். எப்படி இருக்கும்? மற்றவர்களை நம்பி போகிற யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுடைய இடத்தை நோக்கி போய் கொண்டிருந்தான். அவனுக்கென்று நிரந்தரமாக எதுவும் இல்லை.
அவனுக்கென்று சுதந்திரமாக எதுவும் கிடையாது. மற்றவர்களை நம்பி ஒரு பிரயாணம், அங்கு போனால் வாழ்ந்து விடலாம் என்று. இன்றைக்கும் வாலிப வயதில் இருக்கக்கூடிய நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? கைகளில் இப்பொழுது பலன் இல்லையே. நல்ல காலங்கள் இருக்குமா? பிரகாசமான நாட்கள் இருக்குமா? இன்னொருவருடைய அடைக்கலத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோமே, எதுவும் சுதந்திரமாக நிரந்தரமாக இல்லையே. ஒரு பெயர் செபாவை விட்டு புறப்பட்ட யாக்கோபு. ஆனால் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தோடு கூட முடிந்து விடவில்லை. 46ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை தேவன் மீண்டும் அதே பெயர் செபாவை கடந்து போக பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார், திரளான ஆஸ்திகளோடு, வெள்ளியோடும் பொன்னோடும் மிருக ஜீவன்களோடும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடும் கூட கடந்து போகும்படிக்கு ஆண்டவர் செய்தார். சகோதரனே சகோதரியே, இந்த யாக்கோபை போல பெயர் செபாவிலே தனித்து விடப்பட்டவனாய், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் கேள்வி நிறைந்தவனாய் காணப்படுகிறாயா? உனக்கு ஒரு நற்செய்தி. மீண்டும் இதே பெயர் செபாவிலே தேவன் உன்னை நடத்தி கொண்டு வருவார். அப்பொழுது உன் கைகள் பலப்பட்டிருக்கும், உன் எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும். நீ நன்றாக படித்து முன்னேறி வாழ்க்கையிலே பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்து உன் எதிர்காலம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு, மற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவனாக இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். இந்த இளம் வயதிலே தனித்து விடப்பட்ட ஒரு பெயர் செபாவை நீ காணலாம். மற்றவர்களுடைய அடைக்கலத்தை தேடி ஓடலாம். ஆனால் ஒரு 46ஆம் அதிகாரத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அநேகர் உன் அடைக்கலத்துக்குள்ளாக வருவார்கள். நீ மீண்டும் அந்த பெயர் செபாவை கடந்து வருவாய். அப்பொழுது கர்த்தர் உன்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார் என்பதை நீ ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 46ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களுடைய வாலிப பிராயத்தை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது 28ஆம் அதிகாரத்தில் தனித்து விடப்பட்ட நிலையை மறந்து விடாமல், அங்கே யாக்கோபு கர்த்தரை தொழுது கொண்டது போல நீங்களும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை மறந்து போக கூடாது. தேவன் எதிர்பார்க்கிறது எல்லாம் அதுதான். உங்களுடைய வாலிப பிராயத்தில் நீங்கள் வளர்ந்து படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து போகாதிருங்கள். உங்களுக்காக ஜெபித்த சபையை மறந்து போகக்கூடாது. உங்களை ஆவிக்குரிய விஷயத்தில் நடத்தி கொண்டு போனவர்களை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவர்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களோடு கூட சபையோடு கூட எப்பொழுதும் ஒரு ஐக்கியத்திலே காணப்பட வேண்டும். யாக்கோபு அந்த பெயர் செபாவை மறந்து போகவில்லை. மீண்டும் அந்த பெயர் செபாவுக்கு வந்தார். ஏனென்றால் இந்த இடத்துக்கு நான் ஆரம்பத்தில் வரும்பொழுது எதிர்கால நம்பிக்கை இல்லை, இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, எப்படி வாழ்வோம் எப்படி பிழைப்போம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த இடத்தை யாக்கோபு மறந்து போகவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கிற இந்த சபையை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களுக்காக ஜெபிக்கிற சபையை மறந்து போகக்கூடாது. உங்களுடைய வாலிப பிராயத்தில் நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வசனத்தில் வளர வேண்டும், எப்படி ஜெபத்தில் வளர வேண்டும், பெயர் செபாவை போல உங்களை நடத்துகிற இந்த ஐக்கியத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது, மறந்து போகக்கூடாது. 46ஆம் அதிகாரத்தை போல எல்லாம் உங்களுக்கு கிடைத்த பிற்பாடாக அந்த பெயர் செபாவை மறந்து போகாமல் யாக்கோபு மறுபடியும் அந்த இடத்துக்கு வருகிறார். ஆண்டவர் உங்களை நடத்தின இடத்தை மறந்து போகாமல் இருங்கள். ஆபிரகாமும் அந்த பெயர் செபாவை மறந்து போகவில்லை. அவருடைய சந்ததியில் வந்த யாக்கோபும் அந்த பெயர் செபாவை மறந்து போகவில்லை. பெற்றோர்களும் அந்த பெயர் செபாவை நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததிகளாய் காணப்படுகிற நீங்களும் அந்த பெயர் செபாவை நினைவிலை வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை சந்தித்த இடம், ஆணையிட்டு கொண்ட ஒரு இடம். ஆகையினால் இந்த பெயர் செபா யாக்கோபு பிரயாணப்பட்டு போன இடம், தரிசனம் கிடைத்த ஒரு இடம். அந்த தரிசனம் கிடைத்த பிற்பாடாக தான் அவருக்கு ஒரு தெளிவு வருகிறது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக காணப்படுகிறார்களே,
அந்த தரிசனம் கிடைத்த பிற்பாடாக ஒரு தெளிவு அவருக்கு வருகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வாலிப வயதில் இருக்கிற உங்களை ஆண்டவர் கூட்டி சேர்த்து உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழப்பங்கள், கேள்விகள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், கலக்கங்கள், இவைகளை எல்லாம் வசனத்தின் மூலமாக கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். தெளிவுபடுத்தின பிற்பாடாக என்ன நடைபெறுகிறது? நமக்கு ஒரு தைரியம் வருகிறது, நமக்கு ஒரு நிச்சயம் வருகிறது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும், நான் நன்றாக கர்த்தருக்காக நான் பிரகாசிப்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், பட்டணத்துக்கு, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அதற்கு பெயர் செபா மிகவும் அவசியம். பெயர் செபாவை மறந்து விடாதே. ஆகார் பெயர் செபாவினுடைய வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பெயர் செபாவுக்கு உள்ளாக, அந்த பெயர் செபாவினுடைய எல்லைகளுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய இந்த தெளிவு, இந்த இடம், ஐக்கியம், இதை மறந்து போக கூடாது. ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார். பெயர் செபாவிலே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். யாக்கோபும் பெயர் செபாவிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார். தலைமுறை தலைமுறையாக, அடுத்தடுத்தவர்களாக ஆண்டவர் அந்த பெயர் செபாவை ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும், முற்பிதாக்களுக்கும் ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்து விட்டார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெயர் செபா என்று ஒரு அடையாளமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய சபை, ஐக்கியம், இதை மறந்து போக கூடாது. 46ஆம் அதிகாரத்தை போல செல்வங்கள் உங்களை தேடி வரலாம், உயர்வுகள் உங்களை தேடி வரலாம். நீங்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம், படித்து முடித்து உயர்ந்த இடத்துல இருக்கலாம். 28ஆம் அதிகாரத்தில் கஷ்டப்பட்ட சமயத்தில் உங்களை பலப்படுத்தின, உங்களை தைரியமூட்டின, உங்களுக்காக ஜெபித்த, உங்களை உற்சாகப்படுத்தின பெயர் செபாவை மறந்து போகாதே. சபையை மறந்து போகக்கூடாது. ஆலோசனை சொன்னவர்களை மறந்து போகக்கூடாது. வழி நடத்தி கொண்டு போனவர்களை மறந்து போகக்கூடாது. உங்களுக்கு மேய்ப்பர்களாய் இருந்தவர்களை, கண்காணிகளாக இருந்தவர்களை மறந்து போகக்கூடாது. பெயர் செபாவை நினைவில் வைத்துக்கொள். பெயர் செபாவை நினைவில் வைத்துக்கொள். இந்த பெயர் செபாவிலே ஆண்டவர் செய்த ஒரு காரியம், ஆபிரகாம் அந்த இடத்தில் ஒரு தோப்பை உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று 33ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பெயர் செபாவிலே அநேக காரியங்கள் நடைபெற்றது. உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து போனார்கள். 27ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். பல உடன்படிக்கைகள். இந்த 33ஆம் வசனத்திலே ஒரு தோப்பை உண்டாக்கினார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இந்த தோப்பு என்று சொல்லும் பொழுது, ஒன்று அது பல வகைகள் நிறைந்த தோப்பு, அதாவது இந்த ஃப்ரூட் க்ரோ. இல்லை என்றால் ஆண்டவரை படைத்தவரை தொழுது கொள்ளுவதற்கு உண்டான ஒரு தோப்பு. ஆங்கில வேதம் க்ரோவ் என்று சொல்லுகிறது, GROVE. அதற்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, மாஞ்சோலை, அது போல. இல்லை என்றால் சிருஷ்டிகரை தொழுது கொள்வதற்கு உண்டாக மாத்திரம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தோப்பு. ஆர்ச்சர்ட் என்றும் சொல்லுகிறார்கள். சிங்கப்பூரில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, ஆர்ச்சர்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு, பழத்தோட்டம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் பெயர் செபாவிலே செய்த ஒரு காரியம், இன்றைக்கு நான் அதை தான் தியானிக்க போகிறோம். ஒரு தோப்பை உண்டாக்கினார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். எந்த வயதாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதிலே நாம் மிக கவனமாக, அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய நாமத்தை ஆபிரகாம் பெயர் செபாவிலே தொழுது கொண்டான். சரி, எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? 3 காரியங்கள் தான். ஆபிரகாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? முதலாவதாக,
யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படிக்கு தான் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறோம். இளம் வயதில் இருந்தே, வாலிப வயதில் இருந்தே கர்த்தரை தொழுது கொள்ளுவது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. உங்களுடைய இளம் வயதிலே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய அன்பின் கயிறுகளினாலே இழுத்து கொண்டு ஒரு பெயர் செபாவுக்கு கூட்டி கொண்டு வந்து, இந்த பெயர் செபாவிலே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி, இந்த பெயர் செபாவிலே உங்களுக்கு இருந்த இந்த கலக்கங்களை எல்லாம் எடுத்து போட்டு, எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, உனக்கு 46ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், உயர்வுகள் எல்லாம் இருக்கிறது என்கிற நிச்சயத்தை கொடுத்தாரே. இந்த பெயர் செபாவிலே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாக, ஆவியிலே கபடில்லாதவர்களாக தொழுது கொள்ள வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் அதை தான் வாசிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சங்கீதம் 31 வாசிக்கிறோம், ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று. நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக, ஆவியிலே கபடற்றவர்களாக அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய அலங்காரம் தான் மிக முக்கியம். ஆவியிலே எளிமை மிக முக்கியம். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இருதயத்திலே ஒரு எளிமை, ஒரு தாழ்மை, ஒரு உண்மை காணப்படுகிறதா? ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அபிஷேகத்தோடு கூட, ஆவியிலே எளிமையோடு கூட, ஆவியிலே கபடற்றவர்களாக நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. நாம் வசனத்தை கேட்கும் பொழுது ஏனோ தானோ என்று கேட்க கூடாது. வசனத்தை கேட்கும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கவனத்தை எங்கேயோ சிதற விட்டு, ஏதேதோ இடங்களிலே நம்முடைய எண்ணங்கள் அலைந்து கொண்டு இருக்குமானால் அது வீண். வேதம் சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ரொம்ப பிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்து பட்டணத்தையே பிடிக்க என்னால் கூடும் அப்படிங்கிற மனிதனை விட தன் மனதை அடக்குகிறானே. ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆராதனையில் இருக்கிறோம், வாலிப கூடுகையில் நாம் இருக்கிறோம். தன் மனதை அடக்கி, இல்லை என்னுடைய எண்ணம் எல்லாம் இங்கு தான் இருக்கும், என்னுடைய சிந்தை இங்கு தான் இருக்கும், எப்போ இந்த சர்வீஸ் முடியும் இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ சீக்கிரம் முடியும், எப்போ கம்யூனியன் கொடுத்து முடிப்பாங்க, எனக்கு அடுத்த கமிட்மெண்ட் இருக்குது, வெளியே போகணும், இதெல்லாம் என்னுடைய எண்ணமாக இருக்காது. தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன் மனதை அடக்குகிற கிருபைகளை இந்த இளம் பிராயத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி அடக்காமல் போய்விட்டால் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஆகையினால்தான் ஆவியோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். பெயர் செபா என்கிற இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆபிரகாமை போல நானும் தொழுது கொள்வேன், நல்லது. யாக்கோபை போல நானும் தொழுது கொள்வேன், நல்லது. எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? எப்படி அவரை பணிந்து கொள்ள வேண்டும்? உண்மையோடு. உண்மையோடு. நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பி நிற்க வைத்து உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்கு 5 நிமிஷம் டைம் பார்த்தாரு, குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் வேணும். நமக்கு அவ்வளோ ஆசைகள் இருக்குது, அவ்வளோ விருப்பங்கள் இருக்குது, இல்லை? ஆனால் தேவன் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? உண்மையை விரும்புகிறார். சங்கீதம் 51:7 வாசிக்கிறோம், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். தேவன் ஒரு மனுஷனிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை. உங்களுடைய உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும்.
நீங்கள் படிக்கிற விஷயத்தில் உண்மை இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு, உறவுகளுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பெயர் செபாவில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த பெயர் செபாவுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். படிக்கிற விஷயத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் உண்மை. நீங்கள் அவரை தொழுது கொள்ள வருகிறீர்கள், ஆலயத்துக்கு வருகிறீர்கள், நேரத்தை செலவிடுகிறீர்கள், ஏதோ கடமைக்காக இருக்கக்கூடாது. உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு அவரை ஆராதிக்க வேண்டும். அந்த உண்மை இருந்தால் மாத்திரம்தான் தேவன் உங்களுடைய எதிர்காலத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நானும் சர்ச்சுக்கு வந்தேன், நானும் மீட்டிங் போனேன், எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங் நடந்தது, நானும் அதில் கலந்து கொண்டேன். எனக்கும் ப்ரேயர் கார்டு கொடுத்தாங்க, எனக்கும் gift கொடுத்தாங்க, எனக்காகவும் ப்ரே பண்ணாங்க, நானும் அங்கே இருந்தேன். ஆனால் ஏன் எனக்கு எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு? ஏன்னா உண்மை இல்லை. நம்ம வந்தோம், டைமை ஸ்பெண்ட் பண்ணோம், இதற்குள்ளாக தான் இருந்தோம், ஃபெல்லோஷிப்புக்குள்ளாக தான் இருந்தோம், எல்லாம் நமக்கு கிடைத்தது. ஆனாலும் கொஞ்சம் டவுன் ஆயிட்டோம். அப்படின்னா ஏன்? இருந்த அந்த நேரத்திலே உண்மை இல்லாமல் இருந்தோம். அதுதான் பாயிண்ட். நீங்கள் இங்கே இருந்தீர்கள் என்று இந்த சபைக்கு தெரியும், ஆனால் உண்மையோடு இருக்கிறீர்களா என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த உண்மையை அவர் பார்க்கிறார், இங்கே நிற்கிறவங்களுக்கு தெரியாது. இங்கே நிற்கிறவங்களுக்கு ஒருவேளை நான் இங்கே உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம், இங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவருக்கு தெரியும் நீ உண்மையாக இங்கு வந்தாயா. அந்த உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையோடு கூட நீங்கள் அவரை தொழுது கொள்ளும்படி வந்து விட்டால் ஆண்டவர் நிச்சயமாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமுக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த உண்மையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். படிக்கிற விஷயத்திலும், பெற்றோர்களுடைய காரியத்திலும், குடும்பத்திலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும், அவன் தப்பு பண்ணுறான், நானும் தப்பு பண்ணுறேன் கிடையாது. அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் சர்ச்சுக்கு வரல, ஆனால் நீ சர்ச்சுக்கு வர. அவனுக்கு வசனம் தெரியாது, உனக்கு வசனம் தெரியும். நீ உண்மை உள்ளவனாயிரு. மற்றவர்களைப் போல அவர்களை பார்த்து நீங்கள் மாறிவிடக்கூடாது. உங்களை பார்த்து உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நல்ல குணம், நல்ல உண்மை தன்மையை கண்டு அவர்கள் மாறுவார்களாக. தொழுது கொள்ள வருகிறோம், ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. கடமைக்காக கிடையாது, ஏதோ கூப்பிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக இல்லை. நான் இந்த சண்டே செகண்ட் சர்வீஸ் யூத் மீட்டிங்க்கு வரல அப்படின்னா அடுத்த வாட்டி என்னை கேட்பாங்க, என்னை கொஸ்டின் பண்ணுவாங்களே, அதுக்கு பயந்து கிடையாது. உண்மையோடு நான் அவரை உண்மையோடு கூட ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் தகப்பன் மகன் மகள் என்கிற அந்த உறவு இருக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த உண்மையோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். பெயர் செபாவிலே வந்து நானும் ஒரு ஆபிரகாமை போல தொழுது கொள்வேன், நானும் ஒரு யாக்கோபை போல தொழுது கொள்வேன் என்று இருந்து விட்டால் போதாது. சகோதரனை சகோதரியே, தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடு தொழுது கொள். உன்னுடைய ஆவியிலே ஒரு எளிமை இருக்கட்டும், உன்னுடைய ஆவியிலே ஒரு தாழ்மை இருக்கட்டும். இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ், இந்த பரிசுத்த பந்திக்கு முன்பாக யாராக இருந்தாலும் தன்னை தாழ்த்த வேண்டும். எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய ஞானம் இருந்திருக்கலாம், நம்ம பேருக்கு பின்னாடி எவ்வளோ டிகிரி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த பந்திக்கு வந்தால் என்னுடைய சம்பாத்தியம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய படிப்பு ஒன்றும் கிடையாது, என்னுடைய பேரு புகழ் அந்தஸ்து, என் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிகிரி, என் பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடையாளம் எதுவும் கிடையாது. என்னுடைய ஆவியிலே ஒரு எளிமை தாழ்மை, நான் அப்படி தொழுது கொண்டு இந்த பரிசுத்த பந்திக்கு முன்பாக நான் வருவேன். நான் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அந்த கம்யூனியனுக்கு முன்பாக நம்ம அப்படிதான் நம்மை விட்டு கொடுக்க போகிறோம். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் ஆவியில ஒரு எளிமை காணப்படுவதாக. நான் என்னதான் நல்ல டிஸ்டிங்ஷன் எடுத்தாலும், என்னதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இருந்தாலும், என்னதான் ஸ்கூலுக்கே ஒரு லீடராக இருந்தாலும், என்னுடைய ஆவியிலே ஒரு எளிமை காணப்படுவதாக. அப்படி நான் உம்மை தொழுது கொள்ள வேண்டும், அப்படிதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அப்படிதான் நாம் வளர வேண்டும். அதே சமயம் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:2 வாசிங்க. 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எடுத்தவர்கள் யாராவது வாசிங்க. மகிமையை அவருக்கு செலுத்துங்கள்,
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். வாலிப வயதில் இருக்கிறோம், எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும்? இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தெரியாமலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் தெரியாமலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ இப்படி இரு, இது போல ஆராதனை செய், இது போல என்னை பணிந்து கொள், இது போல என்னை தொழுது கொள். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். சபை சொல்லிக் கொடுக்கிறதை பெற்றோர்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. சில விஷயங்களை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும், சில விஷயங்களை பெற்றோர்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. சில விஷயங்களை உறவுகள் சொல்லிக் கொடுக்க முடியும், சில விஷயங்களை உறவுகள் சொல்லிக் கொடுக்க முடியாது. சில விஷயங்களை நண்பர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனால் எல்லா விஷயத்தையும் நண்பர்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதற்காக தான் கர்த்தர் ஒரு பெயர் செபாவை இந்த இடத்துல அவர் வைத்திருக்கிறார். அதற்காக தான் இங்கே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க முடியாத சில விஷயங்கள், உறவுகள் சொல்லிக் கொடுக்க முடியாத சில விஷயங்கள், என்னதான் பிராண சிநேகிதர்களாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியாத சில விஷயங்களை சபை சொல்லிக் கொடுக்கிறது. அதற்காக தான் இப்படிப்பட்ட கூடுகை. வாங்க, ஐக்கியத்தில் இருங்க. பெயர் செபாவை மறந்து போகாதே. பெயர் செபாவிலே இரு. நீ கோலும் கையுமாக இருந்தாலும் பெயர் செபாவிலே இரு. எல்லாம் உனக்கு நிரம்பி வழிகிறதாக இருந்தாலும் பெயர் செபாவிலே இரு. ஏனென்றால் இந்த இடம்தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எப்படி இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இதை எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் சொல்லிக் கொடுக்க முடியாது, சபைதான் சொல்லிக் கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் நமக்கு கூகுள் சொல்லிக் கொடுக்காதுங்க. பெயர் சபாவுக்கு வர வேண்டும். பெயர் செபாவில் நிறைய காரியங்கள் நடந்தது. உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது, தயவு உண்டானது, தோப்பு உண்டாக்கப்பட்டது, தொழுது கொண்டார்கள். இதெல்லாம் ஒரு வயல்வெளியின் ஆசீர்வாதம். பெயர் செபாவிலே வயல்வெளியின் ஆசீர்வாதங்கள் 4 உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். ஆதியாகமம் 17:2 ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆபிரகாமே. ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் ஒரு உடன்படிக்கை வரலாம், ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய தயவை தேடி வந்தான் பெயர் செபாவிலே. நீ பெயர் செபாவிலே இருக்கும் பொழுது உன்னுடைய தயவை தேடி மற்றவர்கள் வருவார்கள். நீங்கள் மற்றவர்களுடைய தயவை தேடி போவது, மற்றவர்களுடைய உதவியை தேடி போவது அல்ல. உங்கள் உதவியை, உங்கள் தயவை தேடி அபிமெலேக்குகள் வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். பெயர் செபாவில் இருக்கும் பொழுது ஒரு தோப்பை உண்டாக்க வேண்டும், கார்டன், ஒரு வயல்வெளி, ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம் என்று ஏசாயா 58:11 சொல்லுகிறது. தேவன் அதை உருவாக்கி கொடுக்கிறார். பெயர் செபாவில் அவரை தொழுது கொள்ளும்படிக்கு ஒரு இடத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இதெல்லாம் பெயர் செபாவில் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வயல்வெளியின் ஆசீர்வாதம். ஆகையால் இந்த மந்த் சர்ச்சுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். பெயர் சபாவினுடைய வனாந்திரம் ஆகாருக்கு, ஆனால் பெயர் சபாவிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வயல்வெளிகள் ஆபிரகாமுக்கு. ரெண்டும் நமக்கு தேவை. வனாந்திரத்தின் அனுபவத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், வயல்வெளியின் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராக காணப்படுகிறார். எனக்கு வனாந்திரமே வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதுவும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வயல்வெளியின் ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை. இதுதான் பாயிண்ட், இதுதான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங் மெயினாக உங்களை தான் பிடிக்கணும். ஆகையினால்தான் பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுதுகள், ஆவியோடு அவரை தொழுது கொள்ளுங்கள், உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். பைபிளை கொஞ்ச நேரம் படித்தாலும் உண்மையாய் படிங்க. நான் ஒரே நாளில் 10 அதிகாரம் படிச்சிட்டேன். சரி, 10 அதிகாரத்தில் என்ன படித்தேன் ஒன்றும் மைண்டில் இருக்காது, கேட்டால் தெரியாது. ஒரு அதிகாரம் படித்தாலும் உண்மையாய் படித்து அதில் இருக்கக்கூடிய ஆழங்களை தெரிந்து கொண்டு, அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு, அந்த ஒரு அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் தியானித்து, அந்த ஒரு உண்மை சுருக்கமாய் ஜெபித்தாலும் உண்மையாய் ஜெபிங்க. கொஞ்ச நேர வேதத்தை வாசித்தாலும் உண்மையாய் வாசிங்க.
அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆண்டவர் அந்த உண்மையை தான் எதிர்பார்க்கிறார். அதே சமயம் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். லேவியராகமம் 11:45 வாசிக்கிறோம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள வரும்பொழுது நம்முடைய வஸ்திரம், நம்முடைய உள்ளான மனுஷன், இவைகளில் ஒரு பரிசுத்தம் காணப்படுவதாக. நமக்கு ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள வரும்பொழுது ஒரு நல்ல ட்ரெஸ் கோடு கூட நாம் வர வேண்டும். ஏதோ ஒரு டிஷர்ட்டு, ஏதோ ஒரு கிழிஞ்சு போன பேண்ட்டு, ஏதோ ஒன்று ட்ரெஸ் அயன் பண்ணாததா தெரியல, கைக்கு மாட்டினதை தூக்கி போட்டுட்டு வந்துடலாம், கிடையாது. ஃபஸ்ட் சர்வீஸில் பேசும்பொழுது யோசேப்பை குறித்து ஒரு பாயிண்ட் இருந்தது. யோசேப்பு பார்வோனை சந்திக்க வரும்பொழுது அவனை கூட்டிக் கொண்டு வரும்படிக்கு போனவர்கள் அவனுக்கு முகசவரம் செய்து வேறே வஸ்திரத்தை தரித்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். அதே ட்ரெஸ்ஸோட நீ வா யோசேப்பே அப்படின்ட்டு கூட்டிட்டு போகல. ராஜாவை சந்திக்க ஒரு வஸ்திரம் இருக்கிறது. அப்படியே தூங்கி எழுச்சி, அப்படியே வேர்வையோடு கூட, வேலை செஞ்ச கையோடு கூட, ஷேவ் பண்ணாம அதே ட்ரெஸ்ஸோட வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போகல. ராஜாவை சந்திக்க வரும் பொழுது உன்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் கோடு இருக்கணும். யோசேப்புக்கு முகசவரம் செய்து அவனுக்கு வேறே வஸ்திரம் தரித்து கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஆண்டவரை சந்திக்க நீங்கள் வரும் பொழுது நல்ல ட்ரெஸ் கோடோடு கூட வாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று போட்டுட்டு வராதிங்க. கந்தையானாலும் அவ்வளோதான். எங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே சொன்னேன்னா வேறு எங்கே சொன்னேன்னு தெரியல. காலையில் ரொம்ப நீட்டாக போவார். வயலா காலேஜில் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டு பக்கத்தில். கூலிங்லெஸ் இன்ஷர்ட் பண்ணிக்கிட்டு, அந்த ஷர்ட்லேயும் பேண்ட்லேயும் கசங்கள் எதுவும் இருக்காது, அயன் பண்ணிவிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, ஒரு ஷோல்டரில் பேகை மாட்டிட்டு போவார். இன்னொரு பக்கம் அவருக்கு கை இல்லை, ஒரே ஒரு கை தான், கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பார். பக்காவாக இன்ஷர்ட் பண்ணிக்கிட்டு, ஷூஸ் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, ஷோல்டர் பேக் மாட்டிகிட்டு போவார். ஒரு கை அவருக்கு இல்லை. நான் யோசிப்பேன், ஒரு கை இல்லாத ஒரு நபர் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, அழகாக இன்ஷர்ட் பண்ணிவிட்டு நடந்து போகிறாரு. சில சமயம் நமக்கே கன்னத்தில் யாரோ அரைஞ்ச மாதிரி இருக்கும், நீ எப்படிடா போகிற மீட்டினுக்கு அப்படிங்கிற மாதிரி. ராஜாவை சந்திக்க வருகிறோம், இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க. அதுக்காக காஸ்ட்லியாக தான் போடுவேன் அப்படின்ட்டு அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்கக்கூடாது. இருக்கிறதுல நல்லதா அயன் பண்ணிவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வாங்க. ஏதோ ஒன்று கிடச்சிரு தூக்கி போட்டுட்டு வரதெல்லாம் இனி இருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் முக்கியம். அதே சமயம் உள்ளான மனுஷனுக்குள்ளாக, உள்ளான மனுஷிக்குள்ளாக ஒரு பரிசுத்த அலங்காரம் இருப்பதாக. நமக்கு வெளியவும் நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கட்டும், ஆண்டவர் பார்க்கும் பொழுது பிரியப்படுவாராக. உள்ளான மனுஷனுக்குள்ளாக, மனுஷிக்குள்ளாகவும் ஒரு பரிசுத்தம் காணப்படட்டும் ஆண்டவரே. அதுக்காக அந்த சிலுவை தியான கூட்டம், பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் மேலே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறார். ஏன் சிலுவை தியான கூட்டம் இன்னைக்கு இந்த பைபிள் குவிஸ்லாம் நடத்தினாங்களே, எது நம்மை சுத்திகரிக்கும், எது நம்மை பரிசுத்தப்படுத்தும்? கல்வாரியின் ரத்தம் ஒன்றுதான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த பரிசுத்தம் தான் நமக்கு ஒரு அலங்காரம், அந்த பரிசுத்தம் தான் நம்மை புதுப்பிக்கும், ரட்சிப்பினுடைய பூரணமான அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வரும். அவரை தொழுது கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு கம்யூனியன், இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆகையினால்தான் மீட்டினுக்கு வாங்க, மீட்டினுக்கு வாங்க, மீட்டினுக்கு வாங்க. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, அங்கே ஆண்டவரை ஃபேஸ் டு ஃபேஸ் தைரியமாக அவரை மீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆண்டவரை மீட் பண்ணணும். இங்கே மீட் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்க அங்கே போய் அவரை எப்படி மீட் பண்ண முடியும்?
இங்கே மீட் பண்ணுறவங்களுக்கு இங்கே மீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்கள் எப்படி அங்கே போய் அவரை மீட் பண்ண முடியும்? என் மீட்டினுக்கு வரவங்களுக்கு சொல்வேன், நீ இங்கே வந்து ஆண்டவரை மீட் பண்ணாத அங்கே போய் அவரை மீட் பண்ண முடியும். அந்த பரிசுத்தம் வர வேண்டுமானால் சிலுவை தியான கூட்டம். அதற்காக தான் வசனத்தை கேட்க கேட்க கல்வாரியினுடைய இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தத்தை அலங்காரத்தோடு கூட நீங்கள் அவரை தொழுது கொள்ள முடியும். அதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள், அதற்காக தான் உங்களுக்கு ஒரு அழைப்பு, அதற்காக தான் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் அந்த சிலுவை தியான கூட்டங்கள் வரும்பொழுது அதை மற்றவங்களுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதை ஒரு ஊழியமாக செய்யுங்கள். நம்ம எதையோ ஃபார்வர்ட் பண்ணுறோம்ல, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத விஷயங்கள் எவ்வளவோ ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஒன்றுமே இருக்காது, அதில் ஒரு நியூஸ் இருக்காது, ஆனால் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதை ஒரு ஊழியமாக செய்யுங்கள். பிரயோஜனம் உள்ளவர்களாக இருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடன் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னை பரிசுத்தமாக்கட்டும், ஆராதனை நேரத்தில் என்னை பரிசுத்தமாக்குங்க, கம்யூனியன் டைமில் என்னை பரிசுத்தமாக்குங்க, வசனம் நான் கேட்குறேனே அது என்னை பரிசுத்தமாக்கட்டும், உம்முடைய கல்வாரினுடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும். நான் எப்படியே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய உள்ளான மனுஷன் கழுவப்படணும், என்னுடைய உள்ளான மனுஷி புதுப்பிக்கப்படணும், என்னை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாக்கும். நான் உம்மை தொழுது கொள்ள வரும்பொழுதெல்லாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நான் வரணும். கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை அசுத்தமாக இருக்கக்கூடாது. பரிசுத்த வாஞ்சை காணப்பட வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சாம் ஜெபதரையாங்க ஒரு கதை சொன்னாங்க, ஞாபகம் வருது. ஒரு ஆடும் ஒரு பன்றி குட்டியும் ஃப்ரெண்டா, ரெண்டும் நடந்து போய் கொண்டிருக்கும் சமயம் வழியிலே ஒரு சேறு பகுதி, அதற்கு அடுத்ததாக நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய இடம். இந்த ஆடு கொஞ்சம் யோசிச்சு தான், எப்படிரா இதில் காலை வைக்கிறது, சேரா இருக்கே, கால் கூசும் உடம்பு கூசும், எப்படி அதை தாண்டி போகிறது? இந்த பன்னிக்குட்டி சொல்லிச்சான், ஆடு ஆடு கவலைப்படாத, நான் இருக்கிறேன், அப்படியே கண்ணை மூடிக்கா, அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துரு, சீக்கிரம் ஒரு நிமிஷம் தாண்டிடலாம், அங்கே போய் நல்ல தண்ணி உடம்பு கழுவிக்கலாம். சரி, இந்த ஆடும் அந்த பன்னிக்குட்டியை நம்பி காலை வச்சிடுச்சு, உடம்பு கூசிச்சு, அதுக்கு கண்ணை மூடிட்டோம். ஐயோ, இந்த ஒரு சேரு நமக்கு வேண்டாம், வேகமாக தாண்டினோம். அப்படியே ஒரே ஜம்ப்பு, பட்டு விழுந்து எழுஞ்சி சேரோட அந்த பக்கம் வந்து முதல்ல போய் நல்ல தண்ணியில் போய் உடம்ப கழுவிக்கணும். கழுவிக்கிட்டே சொல்லிச்சான், பண்ணி சீக்கிரம் நீயும் கழுவிக்கும். சத்தமே வரல. எங்கடா அது சவுண்டு காணும் அப்படின்னு பார்த்தா எங்கே இருக்கு? அப்படிதான். பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக ஒரு நல்ல ஜீவ தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் பெயர் செபா. இந்த பெயர் செபாவுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆபிரகாம் வந்தார், தொழுது கொண்டார். யாக்கோபு வந்தார், தொழுது கொண்டார். இன்றைக்கு தொழுது கொள்ளும்படிக்கு இந்த பெயர் செபாவுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? 5 பாயிண்ட் தானே சொன்னேன்? 2 சொன்னேன்? எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? 3. 2 வசனம் 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? செகண்ட் பாயிண்ட்டு ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும். 3வது எழுந்து நிற்கலாமா? தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். பெயர் செபா மறந்து போகாதே. நீ தனிமையாக இருக்கும் பொழுது என்ன செய்வோம் என்று கலங்கி நின்ற சமயம், யாக்கோபை போல தனித்து விடப்பட்ட நேரத்தில், கலங்கி போன நேரத்தில், எந்த ஒரு மனுஷ உதவியும் இல்லாமல், கையிலே பொருளாதார பலன் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெயர் செபாவை விட்டு புறப்பட்டாயே, வழியில் உன்னை சந்தித்த அந்த தேவனை நீ மறந்து போகாதே. 46ஆம் அதிகாரத்தில் உனக்கு எவ்வளவு மேன்மைகள், செல்வங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு உண்டானாலும் 28ஆம் அதிகாரத்தில் பெயர் செபாவிலே அவரை சந்தித்ததை மறந்து போகாதே. உனக்கு எல்லாம் உண்டாயிருக்கும், உன் நாட்கள் நீடித்திருக்கும். வாலிப தம்பி தங்கையே, நீ நல்லா படிக்கலாம், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல எதிர்காலம் இருக்கும், நல்ல வசதிகள் இருக்கும், நீ விரும்பினதை வாங்கலாம். ஆனால் அவைகளின் நடுவிலே
தேவன் உன்னை சந்தித்த பெயர் செபாவை மறந்து போகாதே. உன்னை வளர்த்து விட்ட அந்த பெயர் செபாவை மறந்து போகாதே. உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த பெயர் செபாவை மறந்து போகாதே. உன்னை உற்சாகப்படுத்தின பெயர் செபாவை மறந்து போகாதே. ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த பெயர் செபாவை மறந்து போகாதே. உனக்காக தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தரிசனம் கிடைத்த பெயர் செபாவை மறந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின அந்த பெயர் செபாவை மறந்து போகாதே. அந்த பெயர் செபா நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிற இந்த ஆலயம். மறந்து போகாதே. ஆண்டவர் உன்னை உற்சாகப்படுத்தின, உன்னை வளர்த்த, உன்னை தட்டி கொடுத்து நீ சோர்ந்து போன நேரத்திலே உன்னை உற்சாகப்படுத்தின இந்த பெயர் செபாவை, ஆலயத்தை, சபையை, உன்னை நடத்தினவர்களை, மேய்ப்பர்களை, உன் போதகரை, பெயர் செபாவை மறந்து போகாதே. இங்கே வந்து கர்த்தரை தொழுது கொள். தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடு அவரை தொழுது கொள். தொழுது கொள்ளும் பொழுது உண்மையோடு தொழுது கொள். தொழுது கொள்ளும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தொழுது கொள். கண்கள் மூடி இருக்கட்டும். அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்க வேணாம். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு நேரம். யாக்கோபை போல 28ஆம் அதிகாரத்தை போல காணப்படுகிறாயா? உனக்கு 46ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்த பந்திக்கு முன்பாக நம்மை தாழ்த்த போகிறோம். உண்மையாய் பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்ளுங்கள். உள்ளத்திலே உண்மை இருக்கட்டும். நம்முடைய கைகளிலே உண்மை இருப்பதாக. சபைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் பெற்றோருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரே, என்னை ஒரு விசை என்னை சுத்திகரியும். நான் உண்மை இல்லாமல் இருந்தேன், என்னை மன்னியும். ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? அர்ப்பணிங்க, சொல்லுங்க. என்னுடைய உண்மை குறைவை நீக்கி போடும். நான் உண்மை இல்லாமல் இருந்துட்டேன் ஆண்டவரே. படிக்கிற விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருந்துட்டேன். என் வீட்டுக்கு நான் உண்மை இல்லாமல் இருந்துட்டேன். என் பெற்றோர்களுக்கு நான் உண்மை இல்லாமல் இருந்துட்டேன். என் ஸ்கூல், என் காலேஜ், எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கு நான் உண்மை இல்லாமல் இருந்துட்டேன். உமக்கு உண்மை இல்லாமல் இருந்துட்டேன். மன்னியும். நான் உண்மையோடு இருப்பேன். உண்மையோடு உம்மை தொழுது கொள்வேன். இந்த இடத்துல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாலிப வயதை அர்ப்பணிக்கிறேன். என் இளம் வயதை அர்ப்பணிக்கிறேன். உண்மையோடு இருப்பேன் ராஜா. மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன். பரிசுத்த பந்தியை அனுசரிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு உண்மை இருப்பதாக. இந்த திருவிருந்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு உண்மை இருப்பதாக. உன் வாலிப வயதிலே ஒரு உண்மை இருக்கட்டும். கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இல்லை என்று மறுக்க முடியாது. நீ விட்டு கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.